Hello friends, welcome to Kavish Cute Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மொசரல்லா சீஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். நிறைய பேருக்கு இது என்ன அப்படின்றதே தெரியாது. இதை இன்னைக்கு நம்ம எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1 லிட்டர் பால் வச்சிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதாவது விரல் தாங்குற அளவுக்கு சூடுல இருக்கணும். அதாவது 90 டிகிரி செல்சியஸ்ல இருந்தா போதும். ரொம்ப சூடு ஏறிட கூடாது. லைட்டான சூட்ல தான் இருக்கணும். லைட்டான சூடு ஆனதுக்கு அப்புறம் நம்ம வினிகர் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு 30 ல இருந்து 40 மில்லி அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 50 மில்லி அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம், தப்பில்லை. அதுக்கு மேலே வேணால் 1 லிட்டருக்கு 50 மில்லி தான் அளவு. ஒரு 30 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக திரிய ஆரம்பிச்சிடும் பால். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அந்த விரல் சூட்டோடு மட்டும் விட்டுட்டு திரிய ஆரம்பிச்சிடும். ஆஃப் பண்ணிடணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு கண் கூட நான் காட்டிகிட்டு தான் இருக்கேன். கரண்ட் அடுப்பில் தான் செஞ்சிட்ருக்கேன். லைட்டாக மெதுவாக அதை கிளறி விட்டு எல்லா பக்கமும் சூடாகிற வரைக்கும் அதை கிளறி விட்டுட்டே இருக்கணும். அதாவது சூடு இருக்கக்கூடாது. அடுப்பு ஆஃபில் தான் இருக்குது. ஆன் பண்ணிட வேண்டாம். ஆஃப்லேயே இப்படி கிளறி விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா கெட்டியமாக திரிஞ்சு நல்லா வந்துருச்சு. இப்போது நம்ம ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். அதாவது பாலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் இதை வந்துட்டு இந்த ப்ராசஸ் முடிஞ்சக்கப்புறம் நல்லா ஹீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு திக்கான பன்னீர் கிடச்சிரும். இப்போது நெக்ஸ்ட்டு சுடு தண்ணி வச்சுக்கலாம். அதே அளவுக்கு கை பொறுக்கிற சூடு தான் இருக்கணும். ரொம்ப சூடாக ஆகக்கூடாது. இந்த உருண்டையை போட்டு நம்ம கழுவி சுத்தம் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி எந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அதில் உள்ள மில்க் எல்லாமே வெளியில் ரிலீஸ் ஆகிடணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். இதை ப்ரெஸ் பண்ண அதில் உள்ள மில்க்லாம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். இது மாதிரி ஒரு 2 or 3 டைம்ஸ் கூட செய்யலாம். உங்களுக்கு கிளியராக தெரியணும் அப்படின்றதுனால தான் நான் டைரெக்டாக அப்படியே வச்சு வீடியோ ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருக்கேன். இந்த மொசரல்லா சீஸ் அப்படிங்கிறது வந்து பீட்சா, சாண்ட்விச் அது மாதிரியான இதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுறது. ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். நிறைய இடங்களில் இப்போ மொசரல்லா சீஸ் கிடைக்கிறதே கிடையாது. இதோடைய தன்மை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலான சீஸுக்கும் இதுக்கும் என்ன தன்மை அப்படின்னு பார்த்தீங்க, இது நல்லா வந்து எலாபரேட்டாகி இழுத்து கொடுக்கும். பீட்சாவில் இதெல்லாம் வச்சோம் அப்படின்னா அவ்வளவுதான். இதை வந்து இதே மாதிரி இன்னொரு தடவை நம்ம தண்ணி ஹீட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அதில் உள்ள மில்க் எல்லாமே ரிலீஸ் ஆகிடும். ரிலீஸ் ஆச்சுன்னா தான் நமக்கு கரெக்டான மொசரல்லா சீஸ் கிடைக்கும். ஒரு 4 or 5 டைம்ஸ் வந்து இதே மாதிரி போட்டு எடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு வார்ம் வாட்டர் வச்சு நம்ம மறுபடியும் தண்ணியை மாற்றிட்டு அதே மாதிரி செய்யணும். உங்களுக்கு கொஞ்சம் கூட எதையுமே மறைக்காமல் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே வீடியோவில் நான் ஷூட் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளியரன்ஸாக இது எல்லாமே உங்களுக்கு கரெக்டான ப்ரொசீஜரில் உங்களுக்கு வரும் அப்படின்றதுனால பாருங்கள். இதுவும் கை பொறுக்கிற அதே சூடுக்கு தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தி ஆகிடுச்சு. மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி தண்ணி வந்து கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் இது பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி உள்ளே உள்ள எல்லா மில்க்கும் குவான்டிட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெளியே எடுத்துருங்க. கொஞ்சம் கூட அதில் தண்ணியோட தன்மை இருக்கவே கூடாது. பாருங்கள், இது மாதிரி அந்த பாலுடைய தன்மை வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கவருக்கு மாற்றிடலாம்.
இது மாதிரி ஆயில் கவர் எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கும். இந்த கோல்டு வின்னர் இது மாதிரி வந்து இது மாதிரி ஒரு கண்ணாடி கவரில் தான் வரும், பிளாஸ்டிக் கவரில். அதுக்குள்ளே இதை போட்டுட்டு நம்ம தேவைப்படுற நமக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நம்ம இதை ஷேப் பண்ணி வச்சுக்கலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு கிடச்சிரும். இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் 2 மணி நேரம் வைக்கணும். ரெண்டு மணி நேரம் ஆயாச்சு. இப்போது பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நமக்கு மோசரல்லா சீஸ் ரொம்பவே சூப்பராக கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கையில் தொடும்போதே வந்துட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இது நம்ம கரெக்டான பதம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இதை எடுத்துகிட்டு நீங்கள் காய் சீவிர கேரட் துருவோம் இல்லைங்களா, அந்த இதை வச்சு நீங்கள் துருவி பார்த்தீங்கனாலே மோசரல்லா சீஸுடைய பொசிஷன் கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது மாதிரி நீங்கள் சீவிரப்போ கரெக்டாக பூவாக துருவல் விழுகணும். இங்கே பாருங்கள், இது மாதிரி விழுகணும். சப்போஸ் உங்களுக்கு அது கரெக்டான சீஸ் கிடையாது அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொலப்பு தன்மையோடு வந்துடும். சீஸ் கரெக்டான பொசிஷனில் வராது. இது எனக்கு கரெக்டான சூப்பரான கரெக்டான பொசிஷனில் வந்துருச்சு. பாருங்கள், கிட்டத்தட்ட கேரட் மாதிரியே இருக்குது. கையில் எடுக்கிறப்போ ஒட்டாமல் சாஃப்டாக வரணும். இப்போது நான் ப்ரெட்டில் சாஸும் கொஞ்சம் ஆனியன் ப்ளஸ் வந்து கொத்தமல்லி தழை தூவி வச்சுருக்கேன். அதில் இதை போட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். சில்லி சாஸ் கொஞ்சம், டொமேட்டோ சாஸ் கொஞ்சம், கொத்தமல்லி தழை, வெங்காயம் இது மட்டும் தான் போட்டிருக்கேன். மேலே சீஸ் தூவியாச்சு. சீஸ் வச்சுட்டு ஃபஸ்ட்டு தவா சூடானதை தேய்ச்சிக்கலாம். அதுக்கு மேலே இந்த ப்ரெட்டை போட்டு மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் ஃபுல் சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். இவ்வளோதான், எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், ஒட்டிட்டு அதாவது நல்ல ஒரு கம் ஸ்டேஜுக்கு உங்களுக்கு அது கிடச்சிருக்கு. சூப்பராக டேஸ்ட்டாகவும் எலாபரேட்டாகவும் இருக்குது. அதை கையில் எடுத்து பார்க்குறப்பே உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஸ்டிக்கியாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு ஸ்டிக்கியாக இருக்குது அப்படின்றது. அவ்வளோதான்.